சொல்லி இருக்கிறோம். அச்சம் என்பது மரமையரா அஞ்சாமை திராவிட உடமையரா அஞ்சாமல் திராவிட உடமையரா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையரா ஆறிலும் காவு நூறிலும் காவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா. இந்த வழிகள் பட்டுக்கொண்ட பாடல் வழிகள் எல்லாம் இன்றைக்கு நம்மளை முசுமேற்றி கொண்டிருக்கிறது. வக்கீல் ஐயா சொன்னாங்க, சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்று. இல்லை இல்லை, நமக்கென்று ஒரு தலைமை இருக்கிறது, நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த தலைமையை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்க. இதுதான் சிஐடியினுடைய சங்கத்தினுடைய கட்டுப்பாடு, சிபிஎம்னுடைய ஒரு கொள்கையினுடைய பிடிப்பு. நம்மகிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. நாம ஏதோ கூலிக்கு ஆளை வச்சுட்டு போறவங்க கிடையாதுங்க. கூலிக்கு ஆளை வச்சுட்டு போய் எல்லாரும் வாங்க வண்டியில ஏறுங்க, ஒரு பாட்டிலு காப்பிலேட்டு பிரியாணி ஒரு ஊறுகாய் தலைக்கு நூறப்பெல்லாம் கிடையாதுங்க. இது கட்டுப்பாடு மிக்கது. தேசத்தை காக்கக்கூடிய ஒரு சங்கம், தேசத்தை காக்கக்கூடிய ஒரு வீரியம் மிக்க ஒரு கொள்கை. இது உலகளாவிய இந்த சித்தாந்தம் உள்ளதுங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம். நாங்க இந்த தமிழ்நாடுக்குள்ள இருந்துகிட்டு ஐயா அம்மா வாங்க நீங்க நாங்க அதை தர்றோம் இதை தர்றோம், நீங்க அதை வாங்கி கட்டிக்கலாம் இதை வாங்கி கட்டிக்கலாம், இதெல்லாம் இல்ல. இந்த எடுபிடி சங்கத்துக்கு தான் அந்த வேலையெல்லாம் தெரியுது. இது சிஐடி சங்கம். வர்க்க சிந்தனை, வர்க்க சிந்தனை உள்ள இது மகத்துவமான ஒரு போர்வமிக்க ஒரு தொழிற்சங்கம் என்பதை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறோம். நடுவர் அவர்களே, நீங்கள் சரியாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சிய போக்கு என்பது ஒரு வீட்டுல பிள்ளைகளுக்கு நான் தீபாவளி பண்டிகை வந்துருச்சு, அப்பா எனக்கு துணிமணி எடுத்து கொடுங்கப்பா அப்படிங்கும். ஆமா இது எடுத்துறப்பா. மனைவி சொல்லுவா, எனக்கு நல்ல ஒரு சின்னால பட்டு புடவை, அது அந்த காலத்துல. இப்ப உள்ளி பட்டு புடவை இந்த காலத்துல. ஏன்னா மிடுக்கா இருக்கணுமா, இடுப்பு தெரியணுமா, அப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புடவை எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதை வாங்குவதற்கு எங்களிடம் கையில பணம் இல்லை. அதுக்குதான் ஒரு பாட்டு அந்த காலத்துல எழுதியிருக்காயா, அற்புதமா. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. இந்த கழகத்துல நாங்க வேலை செஞ்சத எந்த கொடுமைய கேட்கல. இப்படிதாங்க இருக்குது. இது ஒரு ஆணவமான ஒரு செயல் இல்லையா? ஏன் வீட்டு காசை நீ புடிச்சு வச்சுக்கிட்டு, ஏன் வீட்டு போவைய உழைப்ப நீ புடிச்சு வச்சுக்கிட்டு தர்றேன்னு ஏறு ஓட்டிக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு கொடுக்க போற? ஏன்னா மார்ச் மாசம் நாங்க கோட்டையை நோக்கி பேரணி நடத்துறோம். அப்ப தர்றேன்னு சொல்லிவிட்டு இப்ப காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிற வேலையை ஒரு ஊழல் சமையல எங்களுக்கு 10 மாதத்தை பிச்சு அள்ளி போட்டு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில கோழி வளர்ப்பு திறந்து விடுவாங்க. இப்ப கோழி அந்த காலை சுத்திக்கிட்டு கோழி திறந்து விட்டான் பாருங்க, அவன் பின்னாடி சுத்தம். இது என்ன நாசமா போற கோழி ஓடுற வெளியில அப்படின்னு கொஞ்சோண்டு அந்த தீனி அள்ளி அது போறோம் போயிட்டு போ. அது யாரு தெரியுங்களா? அதாவது 74 சங்கம் நீங்க சொன்னீங்களே, அள்ளி போட்டோட ஓடிக்காக ஓடி கம்மிக்கிட்டு இது கோயில் வருவாரு அங்க சுத்திக்கிட்டு தெரியுது. அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இந்த அரசாங்கமும் இந்த நிர்வாகமும். ராத்திரி பாடா கண்களிச்சு கொண்டாட்டி பிள்ளைகளா வருவாங்க நினைச்சு ஏறிட்டு இருக்கும் பொழுது அவன் காலம் முழுவதும் பசியின்றி அவன் வாழ்கிற இந்த வேலையில உடம்பு கூட போறதுக்கு நேரம் இல்லையா? அப்பேற்பட்ட எங்களுக்கு 30 வருஷம் 25 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு கொடுத்ததுல ஏன் வீட்டை கொடுத்தது கொடுத்தாம மறுப்பது, இது ஆணவம் இல்லையா? அகம்பாவம் இல்லையா? பிராணி உள்ள கொடுப்பியா இல்லையா? எங்க வக்கீல் சொன்னாரு, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வீரியமே இல்லை. இல்லையா, வீரியம் இருக்கிறது. நாங்கள் களத்துல அங்க உட்கார்ந்து என்று சொன்னால் இந்த ஸ்தம்பிச்சு போயிரு. இந்த பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. நல்லது கெட்டது போறவங்க, வைத்தியத்துக்கு போறவங்க, படிக்க போறவங்க, ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு பணம் வாங்க போறவங்க, இவர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு நிற்க முடியாது. அதனால எங்கள்கிட்ட ஒரு கொள்கை கட்டுப்பாடு ஒழுங்கு இருக்கிறது என்று
இருக்கிறது. அதையெல்லாம் மீறி நீ குடுக்க மாட்டேன் அடம் பிடிச்சினா இது ஆணவ போக்கல்லவா, இது அலங்காரம் அல்லவா? உன்னை தும்ப விட்டுட்டு நாங்க வாழ பிடிக்க மாட்டோம். எத்தனை வருத்தம் இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை எங்கள் தலைமை சொல்லுகிற வரை நடத்தே தீர்வோம் என்று இந்த நேரத்தில் தலைவர் அவர்களே உங்களுக்கு பதிவு வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கடையில் இருக்கிற தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார் குறைச்சு, கடையில் வந்துட்ட தேங்காய் அதை போய் காசு கொடுக்காம எடுத்துக்கிட்டு வந்து வழி பிள்ளையார் குறைச்சுட்டு போனானா, ஐயா நான் கொள்ளையடிக்கிறத நீ பாதுகாத்துக்கணும், நீ யாருக்கும் காட்டு கொடுத்துட கூடாது. அவன் முதல்ல ஐயா ஐயா எவட்டு காசுரா 2 ரூபாடா அதை குடுறாங்க, இருடா எவட்டு பொருள் பாதுகாப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து கொடுப்பேன் நானு. அது போல எல்லாவற்றையும் அள்ளி 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 வச்சுக்கிட்டு நீ பாத்துங்க எந்த தெருவுலையும் ரோட்டிலையும் அமர வச்சுட்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால், நீங்கள் தொழிலாளர்களுக்கு வாரிசுக்கு வேலை கொடுக்காவிட்டால், நீங்கள் புதிய பேருந்துகளை தனியார்மயப்படுத்தாமல் நீங்கள் கொடுப்பீர்களானால் இவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. உங்களுடைய ஆணவ போக்க நீங்கள் கைவிட்டணும். நாங்கள் கோரிக்கையோடு கேட்ட அனைத்து பலன்களையும் கொடுக்க வேண்டும். இந்த எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆட்சி தப்பிக்க வேண்டும் என்று சொன்னா நாங்கள் கருத்துல இணைந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. 26 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏமாற்றாத ஏமாறாத சொன்ன பாடல் வழியாக நான் ஏமாற்றோடு நினைச்சா நாங்கள் இனிமேல ஏமாற மாட்டோம் என்று எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்தினுடைய உடம்புக்கும் அவர் பிறந்ததுக்கு சம்பந்தமே இல்லை. நல்லா அதனால இந்த ஒரு பாடல்களை பாடி அவருடைய அதிர்ச்சிக்கு வழி சேர்க்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட்ல 2 அதிகளுடைய வாதங்களும்